நேரத்தில் அண்ணாமலையை சைட்லைன் பண்ணுறாங்கன்ற வருத்தம் இருந்தாலும் நோட்டாக்கு போடுவேன், இல்லை விஜய்க்கு போடுவேன், இல்லை எதுக்குமே போட மாட்டேன் இப்படின்னு முடிவெடுக்கிறதும் திமுகவுக்கு போடுவேன்றது ஒன்று தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. நமக்கு கோலியை பிடிக்கும், தோனியை பிடிக்கும். ஆனால் ஏதோ ரீசெண்டாக அவர் வந்து செலக்ட் பண்ணல, இல்லை கோச் வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாருன்னு நம்ம கடுப்பு இருக்கும். அதுக்காக பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைப்போமா, இல்லை இந்தியா தோக்கணும்னு நினைப்போமா? நிச்சயம் மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறது. உண்மையிலேயே உங்களுக்கு திமுக வெறுப்பு இருக்குது, இல்லை வந்து திமுக வந்து இந்து மதத்தை வந்து துவேஷம் பண்ணுறாங்க, பிரிவினை பேசுகிறாங்க, அவங்க வர்றது நமக்கு ஆபத்து, இல்லை சட்ட ஒழுங்கு கேவலமாக இருக்குது, கஞ்சா மலிஞ்சு ஓடுது, விலைவாசி லோக்கல் அவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ நடக்குது. இது தவிர மத்திய அரசு இணக்கமாக இல்லாமல் எதுவுமே நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. திரும்ப ஒன்றிய அரசு சரியில்லைன்னு திட்டிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம ஒரு சில ஃபேக்டருக்காக நம்ம திரும்பவும் இவங்களை வர வைக்க போகிறோமான்றது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். 2014 18% வாங்கின நம்ம பாஜக ஏன் அதுக்கப்புறம் 2016 தனித்து விடப்பட்டு 3% வாங்கினது? ஏன்னா மக்கள் பார்லிமெண்ட் ஒரு மாதிரியும் ஸ்டேட்டில் எலெக்ஷன் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்கன்றது நிதர்சனம். ஸோ அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு சரியான மற்றும் அதிமுக இந்த இடத்துல பாஜக வளரும் பொழுது ஓட்டு சிதறுன்றதை அவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் அதிமுக முன்னெடுக்க விடலாம். பாஜக அதிமுக என்னதான் சேர்ந்தாலும் அவங்க அடிமை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தமிழர்களோட தன்மானத்தை தூண்டி விடுறதுனால எடப்பாடி லீட் எடுக்க விட்டுருக்கலாம்.